ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களை அழைத்து வந்தமைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்திலே நாங்கள் நடக்க வேண்டிய நற்காரியங்களை நீர் எங்களுக்கு போதித்து, இந்த ஜூலை மாதத்தில் எங்களுக்கு என்று சொல்லி நீர் வைத்திருக்கின்ற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி, அதன்படி இந்த மாதத்திலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உன் பாதம் நம்பி நாங்கள் வந்திருக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த ஜூலை மாதத்திலே நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தமைக்காக உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை என்னவெனில், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு பட்டணத்திற்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு என்று சொல்லி அழகாக அருமையான பரிசுத்த பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் இவ்வாறு அது எழுதப்பட்டிருக்கின்றது. Ephesians 3:20. Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. Now to whom who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. Ephesians 3:20. That's the promise of July that God has given to us. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற அருமையான ஒரு மேலான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே இந்த ஆலயத்திற்குள்ளே நான் வரும் பொழுது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அருமையான அம்மா அவங்க நடந்து வந்த அந்த காட்சியை நான் பார்த்தேன். நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வலது பக்கத்தில் பயங்கரமான தண்ணி, ஒரு 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 பயங்கரமான தண்ணி என்றாலும் அந்த தண்ணி ஒரு மோசமான தண்ணி. அந்த காது வைக்க கூட ரொம்ப கடினமான ஒரு காரியம். அவங்க பாவம் அந்த தண்ணியில கால் வைக்காதபடிக்கு செவுத்தை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா செவுத்தை பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்த காட்சியை நான் பார்த்த உடனே என் மனசெல்லாம் அப்படியே ரொம்ப துக்கமாயிடுச்சு. அவங்களுடைய எண்ணம் என்ன, எப்படியாவது ஆலயத்திற்கு வரணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஜூலை மாதத்துல 1ஆம் தேதி காலையில நான் பெற்றுக்கொள்ளணும். அதனால இந்த காலை நேரத்தில் அவங்க பார்வையும் குறைவு, அவங்க நடக்கவும் முடியாது, வயதான இந்த நிலையிலையும் எப்படியாவது செவுத்தை பிடிச்சிக்கிட்டு நான் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே சொல்றேன், ஆண்டவர் அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய பலவீனங்களிலே தேவன் அவர்களுக்கு பலத்தை தருவார். காரணம் என்ன? நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவங்க நினைத்த காரியம் என்ன? நான் எப்படியாவது ஆலயத்துக்கு போகணும். அவங்க வேண்டிய காரியம் என்ன? நான் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் உட்காரணும். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம், நான் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அப்படி மேன்மையா இருக்கணும், இப்படி மேன்மையா இருக்கணும் சொல்லி நினைக்கின்றமே தவிர, எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நான் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் உருவாக்கினதற்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருடைய திரு சித்தத்தை நான் நிறைவேற்றும் மகளாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நினைத்திருக்கின்றோம்? அதான் இங்க அருமையான பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் நினைப்பதற்கும்
நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். பலமுறை நம்ம சொல்லுவோம், நாங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாங்க ராஜாக்களாய் தேவன் எங்களை வைத்திருக்கின்றார். எப்பொழுது தெரியுமா இவைகள் எல்லாம் செய்வார்? நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக வைக்கும்படியாக தேவன் வைத்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு முன்பதாக வெட்கப்படுத்தும்படியாக தேவன் நம்மை வைக்கவில்லை. நம் தலை குனிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவதே இல்லை. ஆனால் நாம் ஒன்று நினைக்க வேண்டும். என்ன நினைக்க வேண்டும்? நான் ஆண்டவருக்காக உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற நினைவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம், யாரும் நம்மை பார்க்காமல் இருக்கலாம் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நம் நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என்னோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளே இருக்கின்றார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற நினைவு நமக்குள்ளே இருக்குமானால், இந்த உலகத்திலே நம்மை விட மேன்மையானவர்கள் யாருமே கிடையாது. என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால், அந்த ஆண்டவர் என்ன திரும்ப செய்வார்? தாம் இருக்கும் இடத்திலே நம்மை கொண்டு போய் அவர் வைப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. நான் இருக்கும் இடத்திலே நீயும் இருப்பாய். அதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஆக நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கின்றது? இதுதான் அருமையான பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது எழுதுகின்றார், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும். இன்னைக்கு எல்லாருடைய வேண்டுதல் என்ன? நான் ஒரு பெரிய ஆளா இருக்கணும், நான் சம்பூர்ணமாய் இருக்கணும், சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று நான் வாழ வேண்டும், சகல நிலைகளிலும் நான் மேன்மையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதல் எல்லாருக்கும் இருக்கு. அது எந்த மக்களாக இருக்கலாம், அது எந்த மதத்தின் மக்களாக இருக்கலாம், எந்த ஆலயத்துக்கு அவர்கள் சென்றாலும் சரி, அவருடைய வேண்டுதல் எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவரே என்னை நல்லா வைங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாத்துங்க, நான் மேன்மையா இருக்கணும் ஆண்டவரே, நான் உயர் பதவியில இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் எல்லாருடைய வேண்டுதல். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். எப்பொழுது தெரியுமா? நாம் அவருடைய நினைவாய் இருக்கும் பொழுது. அதுதான் முக்கியம். நாம் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவு நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும். ஆகவேதான் தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, அவருடைய ஜீவனையே நமக்குள் ஊதி இருக்கின்றார். அவருடைய ஜீவனை நாம் பெற்று இருக்கின்றோம். ஆகவே இந்த காலை நேரத்திலே, இந்த ஜூலை மாதத்தில் தேவன் கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்து, அவருடைய நினைவிலே நாம் வாழும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கின்ற அனைத்து காரியத்தையும் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உண்மையாகவே எங்களுடைய நினைவுகள் ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கின்றீர். நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உன் தாயின் வயிற்றிலே நான் உன்னை நினைத்திருக்கின்றேன். நாம் ஆண்டவரே, நாங்கள் கருவாய் இருக்கும் பொழுதே இந்த உலகத்திலே நாங்கள் என்னென்ன செய்ய போகின்றோம் என்பதை உம்முடைய புத்தகத்திலே எங்களை குறித்து எழுதி வைத்திருக்கின்ற ஆண்டவர் நீர் மட்டும்தான். எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சம்பவம் நடப்பது என்றால் அது எங்கள் கருவிலே நீர் எழுதின காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இதை உணர்ந்த மக்களாக எங்களுடைய நினைவுகளிலே உம்மை மட்டும் நாங்கள் நினைத்து, ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல் மட்டும் எங்களுக்கு இருக்குமானால், நிச்சயமாக எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீர் எங்களை வைத்திருப்பீர். எங்களை மேன்மையாக இந்த உலகத்தில் வைத்திருப்பீர் நினைவோடு கூட இந்த ஜூலை மாதத்தை நாங்கள் முன்வைத்து நாங்கள் தொடங்க எங்கள் தேவன் தாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இதோ இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தில் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும்
இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நினைவுகளையும் உங்கள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.